இனி இதை விற்கவும் கூடாது, வளர்க்கவும் கூடாதுன்னு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு மரம். நர்சரி கார்டனில் போய் கேட்டோம்னா கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன கலாய்வு நடத்தி பார்த்தோம். போய் கேட்டோம், அங்கே என்ன நடந்துச்சுன்றது நீங்களே பாருங்கள். கோனோகார்பஸ் ஒரு மரம். கோனோகார்பஸ் எவ்வளோ அது ரேட்டு? இங்கே ஏதாவது நட்டு வச்சுருக்கீங்களா இந்த மரம்? இல்லை நான் சார் இருக்குங்களா? ஹலோ சார் வந்துட்டாங்க பார்த்துட்டேன். 50 ரூபா. சரி சார், நான் ஐயாட்டி கொடுத்துட்டுங்களா? சரி, ஓகே ஒன்று போதும் சார். 50 ரூபாய்ங்களா? நீங்கள் பேசணுமா? இல்லை சரி சொல்லிட்டாருல, ரேட்டு சொல்லிட்டாருல, அதுவே போதும். ஒன்று தான். ஒன்று தான் அப்படிங்களா? எனக்கு அதுவே போதுங்களா? கடைசியாக அந்த மரக்கண்ணை வாங்கிட்டோம். நாங்கள் கேட்ட முதல் நர்சரி இது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 நர்சரியில் கேட்டோம். அதில் நிறைய நர்சரியில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு எங்கள்கிட்ட இது இல்லை, நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நர்சரியில் மட்டும் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, மரம் இப்போ இருக்குது, ஆனால் இப்போ உடனே தரக்கூடாது, ஏன்னா தமிழக அரசை தடை விதிச்சிட்டாங்களே, அதனால் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்ட நர்சரியில் தான் இதை கொடுத்துட்டாங்க. வெறும் 50 ரூபாய்க்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தமிழக அரசு உடம்புக்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியது, இனி வளர்க்கவே கூடாது, விற்கவே கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்ட ஒரு மரத்தை ஒரு நர்சரியில் ரொம்ப சாதாரணமாக 50 ரூபாய்க்கு வாங்க முடியுது. இதை தமிழக அரசும் தமிழக வனத்துறையும் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சரி, இப்போது பொதுவாகவே நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், ஒரு மரத்தை வளர்க்குறோம் அப்படின்னா அந்த மரத்தால் நமக்கு ரொம்ப நன்மை இருக்குது, காற்றை சுத்தப்படுத்துது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு மரத்தால் ஒரு உயிருக்கே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்குது, அதை அழிக்கணும் அப்படின்னு தமிழக அரசே ஆர்டர் பிறப்பிக்குது அப்படின்னா அது ஏன்? அப்படி அந்த மரம் என்ன பண்ணுச்சு? தமிழக அரசு மட்டும் இதை தடை விதிக்கல, இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களும் இதுக்கு தடை வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் இதை ஏற்கனவே நட்டு பெரிய மரமாக இருந்தாலும் அதை வேரோடு பிடுங்கி இனிமேல் முளைக்கவே முடியாத மாதிரி அதை அகற்றிட்டாங்க. ஏன் இந்த அளவுக்கு இந்த மரத்தை எதிர்க்கணும்? என்ன காரணம் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் காரணமாக என்னால் ஸ்ட்ரீட் லைட் சேனலில் சமீப காலமாக கொஞ்சம் வீடியோஸ் போட முடியலை. வீட்டில் இருந்தபடியே நான் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதை முத்துக்குமரன் போன்றவர்கள் வீடியோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இதை நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நானும் பார்த்தேன். அந்த மாதிரி அன்போடு கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோஸ் வரும், பாருங்கள். இப்போ நம்ம இந்த மரத்தை பற்றி வருவோம். இந்த மரத்துக்கு கோனோகார்பஸ் அப்படின்ட்டு பேர். கோனோகார்பஸ்ன்ற அந்த மரத்தம் ஒரு பூக்கக்கூடிய ஒரு மரம். மரங்களில் பூக்கும் மரங்கள், பூவா மரங்கள் 2 வகைகள் இருக்குது. அதில் பூக்கக்கூடிய மர வகையை சார்ந்தது இது. இதில் 2 வகை இருக்குது உலகம் முழுக்க. ஒன்று கோனோகார்பஸ் எரெக்டஸ், இன்னொன்று கோனோகார்பஸ் லான்சிஃபோலியஸ் அப்படின்னு. இதில் கோனோகார்பஸ் எரெக்டஸ்ன்றது வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவை தாயமாக கொண்டது. கோனோகார்பஸ் லான்சிஃபோலியஸ்ன்றது ஆப்பிரிக்கா, ஏமன் இந்த மாதிரி நல்ல வறண்ட பகுதிகளை தாயமாக கொண்ட ஒரு மர வகை தான் இது. இந்த மரம் நம்ம இந்தியாவுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால, என்ன காரணன்றதை அடுத்து சொல்கிறேன், காரணத்தினால இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்படி அவங்க கொண்டு வந்து சேர்த்த தேதி, நேரம் இதெல்லாம் சரியாக தெரியல, எங்கேயுமே தேடி பார்த்தோம் கிடைக்கல. ஆனால் ஏன் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா அழகுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இது முதல் காரணம். இந்த அவென்யூஸ்லலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு மரம், அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றது ஒரு காரணம். அப்புறம் இது இலையுதிரா மரம், அதாவது பசுமை மாறா காடுகள்னு சொல்லுவாங்க. பசுமை மாறாமலே எப்போதும் இருக்கக்கூடிய மர வகைகள். அது நம்ம ஊர்லேயே மகிழம் இந்த மாதிரியான மரங்கள்லாம் இருக்குது. அந்த வகையை சார்ந்தது இது. அப்படின்னா என்னென்னா, சில மரங்கள்லாம் மொட்டையாக வெயில் காலம் வந்தாலும் அந்த இலையுதிர் காலம் வந்தாலும் எல்லா இலைகளையும் உதிர்த்தணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த மரம் இலைகளை மொத்தமாக உதிர்க்காது. ஒரு இலை காஞ்சி விழுந்தாலும் மரத்தில் எப்போதுமே இலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லா காலங்கள்லையுமே இது நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். இன்னொன்று, அதிக பராமரிப்பு இல்லாமல் கடற்கரை ஓரங்கள்லையும் வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. அதிகமாக பராமரிக்க தேவையில்லை, தண்ணி இதுக்கு அதிகமாக நம்ம ஊற்ற வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி நிறைய காரணங்களாலையும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் இதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த காரணங்கள்லாம் இது இருக்கிறதுனால இதை விரும்பி வாங்கி எங்கே பார்த்தாலும் நட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வளர்க்க ஆரம்பித்தப்போ அழகுக்காக கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட இது கூடவே ஒரு ஆபத்தையும் கொண்டு வந்து சேர்க்குது. நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த மரம் ஒரு பூக்கும் தாவரம். பூக்கும் தாவரம்னா அதுங்க மகரந்தத்தூளை உற்பத்தி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஊரில் உள்ள நிறைய மரங்களுமே மகரந்தத்தூளை உற்பத்தி பண்ணாலும், அதுங்க இனச்சேர்க்கைக்காக உற்பத்தி பண்ணாலும், இந்த மரம் கொஞ்சம் வித்தியாசமாக உற்பத்தி பண்ணும். ஏன்னா நம்ம ஊரில் உள்ள பெரும்பான்மையான மரங்கள், பூக்கும் தாவரங்கள் மகரந்தத்தூளை உற்பத்தி பண்ணி அந்த மகரந்தத்தூளை மற்ற இடங்களுக்கு இன்னொரு மலருக்கு கடத்துறதுக்கு, இன்னொரு மரத்தை நோக்கி கடத்துறதுக்கு ஒரு பூச்சியையோ இல்லை பறவையோ சார்ந்திருக்கும். ஆனால் இந்த மரம் அப்படி பூச்சியோ பறவையோ சார்ந்து இல்லாமல் காற்றை மட்டுமே நம்பி தன்னோட மகரந்தத்தூளை பரப்பிக்கிட்டு இருக்கு. அப்படி பரப்பணுன்றதுனால இப்போ ஒரு பூச்சி ஒரு மலரில் போயிட்டு தேன் எடுக்கும், அது தேனுக்காக அங்கே போகும். தேன்ன்றது நெக்டார்னு சொல்லுவோம், அதுக்காக அங்கே போகும்.
அங்கேருந்து அது மகரந்த தூளை எடுத்துக்கிட்டு அது கண்டிப்பாக இன்னொரு மலரை தேடி தான் போகும். ஏன்னா அங்கேயும் அது நெக்டார் எடுத்தாகும். அப்போ இன்னொரு மலருக்கு இந்த மகரந்த தூள் கடத்தப்படுறது ரொம்ப சுலபம், ஈஸியாக நடந்துடும். அதனால் அந்த மரங்கள்லாம் ஓரளவுக்கு மகரந்த தூளை உற்பத்தி பண்ணாலே போதும். ஆனால் இதுக்காக காற்றை நம்பி இருக்கிறதுனால காற்றுல அதை அடிச்சுக்கிட்டு எங்கேயோ போகும். போகிற வழியில் எங்கேயோ இதோட இன்னொரு மரம் இருந்துச்சுன்னா, அதோட பூ அங்கே இருந்துச்சுன்னா, அதில் அந்த சின்னோண்டு மகரந்தத்தூள், அந்த மகரந்தத்தூளோட அளவு வந்து 2.5 மைக்ரோமீட்டர் அளவு தான் இருக்கும். அவ்வளோ சின்ன மகரந்தத்தூள் கரெக்டாக அந்த பூவோட பூக்குள்ளே போய் சேரணும். இது காற்று மூலமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி அப்படின்றதுனால இது மகரந்தத்தூளை ரொம்ப அதிகமான அளவில் உற்பத்தி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ரொம்ப குறைவாக உற்பத்தி பண்ணால் அது நடக்காமல் போயிடுச்சுன்னா இதோட இனம் பெருகாதுன்றதுனால ரொம்ப அதிகமான மகரந்தத்தூளை உற்பத்தி பண்ணி காற்றுல இது கலந்து விட்டுருது. இப்படி காற்றுல போகிற இந்த மகரந்தத்தூள் தான் நமக்கு பிரச்சனையாகவே ஆகுது. என்ன நடக்கும்னா, இவ்வளோ சின்ன இந்த மகரந்தத்தூள் காற்று முழுக்க பரவி காற்றை மாசுபடுத்திடுது. இப்படி மாசுபட்ட அந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது நமக்கு அது மூச்சுக்குழல், நுரையீரல் சார்ந்த ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்துது. குறிப்பாக ஆஸ்துமா, சளி, காமன் கோல்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சளி, அலர்ஜிக் ரியாக்ஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்படுத்துது. இது ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை கொரோனா வைரஸால் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை இப்போ என்னென்ன சிம்டம்ஸ்லாம் வந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக குஜராத் அரசு தான் 2023 இந்த மரத்துக்கு முதல் முறையாக தடை விதிக்கிறாங்க. அவங்க அப்படி தடை விதிச்சப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை ஏற்படுத்து மனிதர்களுக்குன்னு சொன்னது ஒரு காரணம் தானே தவிர, அது இல்லாமல் இன்னும் பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் இன்னொரு முக்கியமான காரணம், இந்த மரம் ஆப்பிரிக்கா மாதிரியான ரொம்ப அதிகமான வெப்பமண்டல பகுதியை தாயகமாக கொண்டதுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அங்கே நீர் தேவை இதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் மேலோட்டமாக நீர் இதுக்கு கிடைக்காதுன்றதுனால இதோட வேரை ரொம்ப ஆழத்துக்கு அனுப்பி அங்கே உள்ள நிலத்தடி நீரை உறிஞ்சி வாழ வேண்டிய தேவை இந்த மரத்துக்கு இருக்குது. அதனால் 50 மீட்டருக்கு மேலே ஆழமாக இது தன்னோட வேரை இறக்குதான். அந்த மாதிரி வெப்பமண்டல நாட்டுக்கு இது ஓகே. இங்கே மித வெப்பமண்டலம் நிலவக்கூடிய ஒரு நாடு இது. இங்கே மேலோட்டமாகவே நீர் கிடைச்சாலும் இது நம்மளோட இந்த வேர்களை ரொம்ப ஆழமாக 50 மீட்டர் வரைக்கும் இறக்குதுன்றதுனால அதிகப்படியான நிலத்தடி நீரை இது உரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் வதோதராவில் 2017லேருந்து 18க்குள்ளே 24,000 மரக்கன்றுகளை நட்டிருக்காங்க. இந்த மரக்கன்றுகளை, இந்த கோனோகார்பஸ் மரக்கன்றுகளை இதுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1,00,000 லிட்டர் தண்ணியை உறிஞ்சி எடுத்திருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க. இவ்வளவு நீர் அது உறிஞ்சி எடுக்கிறதுனால நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சி போகிறதுக்கான முக்கியமான பிரச்சனை இது ஏற்படுத்துது அப்படின்றது இன்னொரு முக்கியமான காரணம். இதோட சேர்த்து குஜராத் அரசு இன்னும் சில காரணங்களும் சொன்னாங்க. இந்த மரம் வேற இப்படி ரொம்ப ஆழத்துக்கு இறக்குறதுனால பூமிக்கு அடியில் போயிட்டு இருக்கிற நீர், அதாவது குடிநீர் கொண்டு போகிற குழாய்களை, கழிவு நீர் எடுத்துகிட்டு போகிற குழாய்களை, அப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்காக போடப்பட்ட கேபிள்ஸை இதெல்லாமும் இதோட வேர்கள் டேமேஜ் பண்ணிடுது அப்படின்னு ஒரு காரணத்தை முன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி சில காரணங்களால் குஜராத் அரசு முதல்ல தடை விதிச்சப்போ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து நம்ம ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லாமும் இந்த மரத்துக்கு தடை விதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடு அரசும் இதுக்கு தடை வச்சிருக்கு. தடைனா என்னென்னா, இதுக்கப்புறம் இந்த மரத்தை எந்த நர்சரிலையும் விற்கக்கூடாது, யாரும் இதை வாங்கி நடக்கூடாது. ஏற்கனவே இதை நட்டு பெரிய மரமாக வளர்ந்துருந்தாலும் அதை வேரோடு அகற்றிட்டு திரும்ப வளர முடியாத மாதிரி வேரோடு அகற்றி எரிச்சிடணும். குஜராத்தில் அதான் பண்ணாங்க, எரிச்சிட்டாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வனத்துறை அலுவலகத்துக்கு நான் கால் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு கடற்கரை ஓரங்களில் தான் இது அதிகமாக நடப்பட்டிருக்கு. கடற்கரை ஓரங்களில் எங்கெங்கெல்லாம் இந்த மரம் இருக்கோ அங்கெல்லாம் இதை நாங்கள் அகற்றிக்கிட்டு வரோம். இப்போ வரைக்கும் நிறைய மரங்களை அகற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அகற்றிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் இப்போ வேஸ்ட்டாக தானே இருக்குது. அந்த இடத்த எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, வேறு எந்த மரக்கன்றுகளை நடுவீங்கன்னு கேட்டதுக்கு, நம்மளோட நேட்டிவ் ட்ரீஸான வேம்பு, புங்கன் இந்த மாதிரி மரங்களை ஃப்யூச்சரில் அங்கே நட்டு வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம நாட்டில் உள்ள ஒரு சில மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் இந்த மரத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. பொதுவாகவே வேறு ஒரு நிலப்பரப்பில் வாழக்கூடிய ஒரு உயிரினத்தை, அது மரம்னு இல்லை எந்த உயிரினமாக இருந்தாலும், அதை கொண்டு வந்து அந்த உயிரினத்துக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு நிலப்பரப்பில் விட்டோம் அப்படின்னா 2 விஷயம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அங்கே உள்ள தட்பவெப்பநிலை, அந்த காலநிலை ஒத்து வராமல் அதுக்கு அடாப்ட் ஆக முடியாமல் அந்த உயிரினமே அழிஞ்சு போகும். இல்லைனா அந்த காலநிலைக்கு அது தன்னை நல்லா அடாப்ட் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள இயல் உயிர்கள் இருக்கும்ல, அந்த நிலத்தையே வாழக்கூடிய உயிர்கள் இருக்கும்ல, அந்த உயிரினங்களை அழிச்சிடும். இப்படி தமிழ்நாட்டில் மட்டுமே 2459 அயல் வகை தாவரங்கள் இருக்குது, ஆக்கிரமிப்பு தாவர இனங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுது. இப்போ இந்த மரத்தையே எடுத்துங்களேன். இந்த மரத்தால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தேன்பூச்சிக்கோ பட்டாம்பூச்சிக்கோ எந்த வகையான பயனும் கிடையாது. ஏன்னா இது தன்னோட இனப்பெருக்கத்துக்காக, இனச்சேர்க்கைக்காக எந்த ஒரு பூச்சியையுமோ பறவையுமோ சார்ந்து இல்லை. பழமும் வைக்க போகிறதில்ல. ஸோ பறவைகளுக்கு ஒரு உணவு கிடைக்குமானா அதுவும் கிடைக்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம ஊர் தாவர உண்ணிகள் எதுவுமே இந்த மரத்தோட இலைகளை சாப்பிடாது. வேப்ப மரம் என்னதான் அதோட இலைகள் கசப்பாக இருந்தாலும் அதோட கொலையை வெட்டி போட்டோம்னா ஆடு மாடுகள் நம்ம ஊரில் உள்ளது சாப்பிடும். ஆனால் இந்த தாவரத்துக்கு, இந்த இலைகளுக்கு அதுங்க பழக்கப்பட்டதே இல்லைன்றதுனால நம்ம ஊர் தாவர உண்ணிகள் எதுக்குமே இந்த மரம் பயன்பட போகிறதில்ல. அதே போல் இப்போ இந்த மரம் கொண்டு வந்து நம்ம இங்கே நட்டு வைக்கிறோங்கும் போது ஏற்கனவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இயல் மரங்கள், வேம்பு, புங்கை, இந்த மாதிரி நம்ம ஊரையே நேட்டிவாக கொண்டு அந்த மரங்களோட இடத்த இந்த மரங்கள் ஆக்கிரமிச்சிருது. இந்த மரங்கள் நல்லா பெருகி போயிடுது. அதனால் நம்ம ஊர் இயல் மரங்கள் அழியறதுக்கான வாய்ப்பு இது அதிகப்படுத்துது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தாவரங்களோட மருத்துவ பயன் என்னன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். நிறைய தாவரங்கள் நம்ம மருத்துவத்துக்காக பயன்படுத்துவோம். ஏன்னா அதுங்க நம்ம வாழ்வியலோட ஆதி காலத்துலேருந்து நம்ம கூடவே அது பயணித்து வந்திருக்கு. அப்படின்றனால அதுங்களை எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான அறிவு நம்மள்கிட்ட இருக்குது.
இருக்குது. ஆனால் இது அயல் தாவரம், வெளிநாட்டு தாவரம் அப்படின்றனால இதை பற்றி எந்த தகவலுமே நமக்கு தெரியாது. இப்படி நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளோட நிலப்பரப்புக்கும் சம்மந்தமே இல்லாத இந்த மாதிரியான தாவரங்களால் நமக்கு எந்த விதமான பயனுமே ஏற்பட போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த மரம் இங்கே எவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்தினா இதோட நேட்டிவ் பிளேஸில் இது வாழ்ந்த அந்த ஆப்பிரிக்கா, ஏமன், அமெரிக்கா மாதிரியான பகுதிகளில் அங்கேயுமே பிரச்சனைகளை ஏற்படுத்த தானே செஞ்சுருக்கணும். அதே போல் அங்கே உள்ள மனிதர்களுக்கு மட்டும் இது மூச்சு திணறல், நுரையீரல் பிரச்சனைலாம் ஏற்படுத்தியிருக்காதா, அங்கே மட்டும் இந்த மகரந்தத்தூள் அப்படி ஒர்க் பண்ணாதா அப்படின்னு கேள்வி வரலாம். உண்மையாகவே அங்கே உள்ள மனிதர்களுக்கு, அங்கே உள்ள அந்த சொந்த நிலத்துக்கு இது பல வகைகள் நன்மை செய்யக்கூடியதாக தான் இருந்திருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு நிலத்தில் உப்பை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம். அதனால் கடற்கரை ஓரங்களில் ரொம்ப சாதாரணமாக இது வளர்ந்து இது எப்போதுமே இலை உதிரா மரம் அப்படின்றதுனால எப்போதுமே நிழல் கொடுத்துக்கிட்டு, அங்கே உள்ள மக்களுக்கு நிழல் கொடுத்துக்கிட்டு, விறகுக்கு பயன்பட்டுக்கிட்டு, அங்கே உள்ள பூச்சிகளுக்கு, அங்கே உள்ள மற்ற தாவர உண்ணிகளில் நிறைய தாவர உண்ணிகள் இதை உட்கொள்ளுது. நம்ம ஊர் தான் உட்கொள்ளாத தவிர அங்கே உள்ள தாவர உண்ணிகளுக்கும் இது பயன்பட தான் செய்யுது. இந்த மாதிரி பல வகைகளில் அங்கே பயன்பட தான் செய்யுது. அதே போல் அங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப காலமாக தன்னோட வாழ்க்கையை இந்த மரத்தோடையே பகிர்ந்து வாழ்ந்திருக்காங்கிறதுனால இதோட மருத்துவ பயன்கள், மற்ற பயன்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஊர் வேப்ப மரத்தை பற்றி நமக்கு தெரிகிற மாதிரி அவங்களுக்கு இந்த மரத்தை பற்றி நல்லாவே தெரியும். அதே போல் இப்போ இந்த மரம் அங்கே உள்ள தாவர உண்ணிகள் நிறைய சாப்பிடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால் இதுங்க என்னதான் மகரந்த சேர்க்கை செஞ்சு விதைகளை பரப்பி அங்கங்கே நிறைய செடிகள் வளர்ந்து வந்துச்சுனாலுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அதை வைக்கிறதுக்கு, எப்படி ஒரு காட்டுக்குள்ளே மானோட இனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு புலி தேவையோ அதே மாதிரி இதோட இனத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு அங்கே தாவர உண்ணிகள் இருக்குது. அதனால் இதோட இனம் அங்கே கட்டுப்பாட்டோட இருக்கும், ரொம்ப அதிகமாக பெருகி வளர்ந்துராது. ஆனால் நம்ம நாட்டுக்கு இதை கொண்டு வரும்போது நாம் இதை ஒரு அழகு தாவரமாக, விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு தாவரமாக வளர்க்குறோம். அப்படிங்கிறப்ப எந்த ஒரு உயிரினத்தையுமே மனிதர்கள் தங்களுக்கு விருப்பப்பட்டு தங்களோட தேவைக்காக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்கங்கும் போது அதுங்களோட எண்ணிக்கை, மனிதர்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ பெருகிறோம். இப்போ மற்ற உயிரினங்கள், காட்டில் வாழக்கூடிய மற்ற உயிரினங்களை விட நாம் வளர்க்கக்கூடிய கோழிகள், ஆடுகள், மாடுகளோட எண்ணிக்கை இருக்கலே அதிகம் உலக அளவில் பார்த்தோம்னா. எப்போ மனிதன் ஒரு உயிரினத்தை கையகப்படுத்தி அவன் அதை வளர்க்க ஆரம்பிக்கிறானோ அப்போ அதோட எண்ணிக்கை, இயற்கையான எதிரிகள் அதுக்கு இல்லை, அதோடு சேர்த்து இன்னும் பாதுகாப்பு அதிகமாக கொடுத்து மருத்துவ முறைகள்லாம் செய்யப்பட்டு வளர்க்கப்படுதுன்றதுனால அதோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 24,000 மரத்தை ஒரே வருஷத்துக்குள்ளே குஜராத்தில் வச்சாங்க இல்லையா, வதோதரால. அந்த மாதிரி இந்த மரத்தை எங்கே பார்த்தாலும் வாங்கி நட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதோட எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகும். இதை அழிக்கிறதுக்கான எந்த உயிரினமும் இங்கே இல்லைன்றதுனால முற்றிலுமாக இந்த நிலத்துக்கு இது எதிரானது, இதுக்குமே இந்த நிலம் எதிரானது. நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த மரம் வேற ரொம்ப ஆழமாகவும் அகலமாகவும் பரப்பக்கூடியதுன்றதுனால அந்த நாட்டுகளில் இது மண் அரிமானத்தையும் தடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் அந்த முக்கியமான கேள்வி, இது மகரந்தத்தூளை அங்கேயும் வெளியிடும், இதே மாதிரி காற்றுல ரொம்ப வெளியிடும். அப்போது அங்கே உள்ள மனிதர்களுக்கு ரெஸ்பிரேட்டரி பிரச்சனைகள்லாம் இது ஏற்படுத்தாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதுக்கு என்ன பதில்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அங்கே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது அளவோட எந்த அளவுக்கு மரங்கள் இருக்கணுமோ அந்த அளவுக்கான குறிப்பிட்ட மரங்கள் தான் அங்கே இருக்குது. ஸோ மகரந்தத்தூளை இது அதிகமாக வெளியிட்டாலும் ரொம்ப அங்கே உள்ள நிலப்பரப்புக்கு அதிகமான அங்கே காற்றை மாசுபடுத்துகிற அளவுக்கான மகரந்தத்தூள் அங்கே வரது ரொம்ப கம்மி. அப்படியே அங்கே மகரந்தத்தூள் வந்துச்சுனாலும் அங்கே உள்ள மனிதர்கள் ஏற்கனவே இது கூடவே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதால, பல தலைமுறைகளாக இது கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால இதுக்கு அவங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா பில்ட் ஆகிருக்கு. அதனால் இவங்க பெரிய அளவில் நம்ம நாடுகளில், மற்ற நாடுகளில் பாதிக்கப்படுற அளவுக்கு இதை நேட்டிவாக கொண்ட நாடுகளில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுறதில்லை. அங்கேயுமே ஒரு சில பேர் பாதிக்கப்படுறாங்க, மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க. ஆனால் அது யாராக இருப்பாங்க அப்படின்னா, அந்த நாடுகள்லேயே கொஞ்சம் இம்யூன் சிஸ்டம் லோவாக இருக்கிறவங்க, இந்த மரத்தோட இந்த பாலினேஷனுக்கு கொஞ்சம் அலர்ஜி உள்ளவங்க, இவங்களாம் தான் பாதிக்கப்படுறாங்களே தவிர பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்படுறதில்லை. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த மரம் புதுசு அப்படின்றதுனால, இதோட மகரந்தத்தூள் உள்ளே போகும்போது நம்ம உடம்புக்கு பழக்கவே படலைன்றதுனால இந்த மாதிரி ஏகப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்றத நிறைய மருத்துவமனையில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ இதுக்கு தடை வச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ இந்த மரக்கண்ணை வாங்கிட்டோம், ஆனால் கண்டிப்பாக இதை எங்கேயும் நட்டு வச்சு வளர்க்க போகிறதில்ல, அழிச்சிருவோம். ஆனால் அந்த வீடியோ உங்கள்கிட்ட காட்ட முடியலை, அதுக்கு சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக அரசும் தமிழக வனத்துறையும் நர்சரிகளில் இதை விற்கிறத பற்றி கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும், அதையும் கொஞ்சம் கேட்டுக்கிறோம். இப்போது நம்ம கடைசியாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு உயிரினத்தையும் அதோட நிலப்பரப்புலேயே அதை வாழ விட்டுறணும். அதுதான் நமக்கும் நல்லது, அதுங்களுக்கும் நல்லது. இதே மாதிரி டைனோசர் காலத்தில் நிறைய தாவரங்கள் பூத்ததே கிடையாது, காய்ச்சதே கிடையாது. ஆனால் இப்போது நிறைய தாவரங்கள் பூக்கக்கூடிய தாவரங்களாகவும் காய்க்கக்கூடிய தாவரங்களாகவும் இருக்குது, பழம் கொடுக்கக்கூடிய தாவரங்களாகவும் இருக்குது. இது ஏன் அப்படின்றத பற்றியும், நமக்கு நல்லா பரிச்சயப்பட்ட, நம்ம நாட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு தாவரம், சைனாவில் 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தாவரத்தோட விதை இப்போ கிடச்சிருக்கு. ஆனால் இப்போவும் 1300 ஆண்டுகள் கழித்து இப்போவும் அது முளைக்கக்கூடிய திறனோடையே இருக்குது. அது என்ன தாவரம்? இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக ஏற்கனவே இந்த வீடியோவில் பேசிட்டோம். உங்களுக்கு விருப்பம் தான் கிளிக் பண்ணி பார்த்துருங்க.